என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாது அப்படின்னு நம்ம குன்னுங்களான் சீடர் வந்து இளைய சகோதரர் சொல்லி ஒரு இடத்துல ஒரு கல் வந்து உட்காந்துக்கிருக்காரு. அப்படியே அங்கே கட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோவையும் காட்டுறா. நம்ம ஹீரோ வந்து அந்த மலைப்பிரதேசத்தை பார்த்துக்கா, அதாவது ஜியான் மலைப்பிரதேசத்தை பார்த்துக்கிருக்கா. இந்த மலைப்பிரதேசமா இதுதான் ஜியான் மலைப்பிரதேசமான அப்படின்னு வந்து நம்ம ஹீரோனை வந்து நம்ம ஹீரோட்ட வந்து கேட்டுக்கிருக்கா. ஆமாம் இளைய சகோதரி, இதை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறா. அப்படியே அங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜியான்சியன் மலைப்பிரதேசத்தை காட்டுறாங்க. ஜியான்சியன் மலைப்பிரதேசம் அப்படியே காட்டிட்டு நெக்ஸ்ட்டு அங்கிட்டு கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் இதை பற்றி சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாது சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கா. நாங்கள் 2ஆம் நிலையில் இருக்கோம், நானும் இளைய சகோதரி, அதை தெரிஞ்சுக்கா அப்படின்னு நம்ம குன்னுங்களான் சீடர் வந்து சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோனை வந்து அதை பாருங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டிக்கிருக்கான் நம்ம ஹீரோனி. அதை காட்டி நம்ம ஹீரோ வந்து பழசை யோசிச்சு பார்த்துக்கான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு கிளானோட சண்டை போட்டிருப்பா. நான் 2 பேரும் சண்டை போட்டு ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறப்பா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும். அப்படியே நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுத்துக்குமோ நம்ம ஹீரோ வந்து கையில் இருக்க அந்த பேண்டேஜை பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்ட் வந்து கேட்டுருப்பான். இந்த பேண்டேஜ் இன்னுமா நீ வச்சிருக்கா, இதை வச்சுக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட இந்த ஒரு பேண்டேஜ் கொடுப்பா. அதாவது இது வானவில் பேண்டேஜ் சொல்லுவாங்க. இது எனக்கு அரசை கொடுத்த நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறா. இதை பார்த்து ஏன்னா இதை கொஞ்சம் கயிறு கொஞ்சம் நீளம் தான் போகும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி கேட்டு நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் வந்து கிளம்பி போயிருக்கா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜியூன் கிளானோட எல்டர் சீடரை காட்டிக்கிருப்பாங்க. அங்கே வந்து நம்ம கடவுன்ட்ட, அதாவது ஒயின் ஷாப் கடவுன்ட்ட வந்துக்கிருக்கா. ஒயின் ஷாப் கடவுன்ட்ட வந்துட்டு அங்கேருந்து நீனும் லிவான் ஃபெங்கும் கூட்டணின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்ம எல்டரை வந்து சொல்லிக்கிருக்காங்க நம்ம கடவுன்ட்ட. நீங்கள் 2 பேரும் கூட்டணியாக சேர்ந்து வேலை பார்க்குற எல்லாம் எங்களுக்கு டீட்டெயில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கடவுனை வந்து அப்படிலாம் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு அவன் வந்து வெறும் மது அருந்த மட்டும்தான் இங்கே வருவான் அப்படின்னு நம்ம கடவுனை வந்து சொல்லியிருக்கா. அப்படி எங்கள்கிட்ட எதுவும் மறைக்க முடியாது அப்படின்னு நம்ம எல்டர் வந்து சொல்லியிருக்கா நம்ம கடை ஓனர்கிட்ட. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடை ஓனர் வந்து அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு பொற்காசில் இந்த பொற்காசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தாமதமாக இந்த பொற்காசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொற்காசில் அவர் ஸ்வாடை எடுத்து நம்ம அட்டாக் பண்ண வரும்போது நம்ம கடவுனை வந்து ஸ்வாடை வந்து அவர் வந்து அழுத்தி பிடிச்சிருப்பார். இந்த பொற்காசில் வச்சுக்கோங்க, அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவனை பற்றி எந்த டீலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம கடவுளை சொல்லுவாள். எங்கள் கடைக்கு வந்து மது இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் இப்போதைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கோவத்தில் நம்ம கடவுளை சொல்லியிருக்கா. நம்ம எல்டரும் கோவத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம எல்டரை வந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம இதை தான் கட்டிக்கிருக்கா. நம்ம அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணை கட்டிக்கிருக்கா. அந்த பொண்ணு வந்து பேசியிருக்கா, என்ன அழியாத சீடரை பற்றி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ எப்போ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை கொஞ்சம் இதில் இருக்கா. என்னோட கண்கள் தான் என்னோட இதுவாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கா. என்னோட குடும்பம்லாம் தீயில வந்து கருகி போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இதுவாக இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ நடந்து போகிறத தான் காட்டியிருக்கான். நம்ம ஹீரோனே மற்ற எல்லாரும் நடந்து போகிறத காட்டியிருக்கான். நம்ம ஹீரோவில் வந்து அப்படியே நடந்து போய் ஒரு இடத்துல வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. இங்கே எதுவும் கத்தாதீங்க, இங்கே அமைதியாக இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. அதை கேட்காம நம்ம இளையசோ வந்து ரொம்ப கருத்தி லவுடாக பேசினா அங்கேருந்து பறவைலாம் வந்து பறந்து வந்துட்டு அதோட இறையெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணும். நம்ம ஹீரோனி எல்லாம் டாச் பண்ணி விடுவோம். நம்ம ஹீரோனி வந்து கீழே விழுந்துடும். இளையசோன்னு சொல்லி நம்ம குன்னூன் ஹீரோ வந்து சொல்லியிருப்போம். நம்ம ஹீரோ அதை திரும்ப குதித்து நம்ம ஹீரோனி வந்து பிடிச்சிக்குவா. அதாவது அந்த வானவியில கயிறை வச்சு நம்ம ஹீரோனி வந்து கீழே போகிறத வந்து பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோ தான் பிடிச்சிக்குவா. என்னை கெட்டியாக பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் இருந்து நம்ம ஹீரோ சொல்லுவார். என்னை கெட்டியாக டைட்டாக பிடிச்சிங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பா நம்ம ஹீரோ வந்து. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ வந்து கெட்டியாக டைட்டாக பிடிச்சிக்குவா நம்ம ஹீரோனி. அப்படியே அங்கே கீழே வந்து ஒரு பாறை பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணி கீழே பாறை பக்கத்தில் வந்து குதிச்சிருவா. அங்கே வந்து குதிச்சு அங்கேருந்து டேரெக்டாக கீழே குதிப்பா நம்ம ஹீரோ. அப்படியே கீழே குதிக்கும்போது நம்ம ஹீரோனி நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்படியே பார்த்துட்டு இருக்கா, அந்த க்ளோஸ்அப்பில் இருக்கா நம்மளுக்கு காட்டிக்கிருக்கா. அப்படியே அங்கே அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து கீழே வச்சுட்டு ஒரு சோடை வச்சு நிறுத்தி ஒரு மரத்து மேலே விழுந்துடும் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோட மேலே வந்து இருந்துடும். அப்போ ஹீரோ வந்து லிங்க் ஃபோங் உங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. பரவாயில்ல சொல்லி நம்ம ஹீரோனி வந்து ஹீல் பண்ணிடுவா நம்ம ஹீரோ. அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹீல் பண்ணுறதா அப்படியே நம்மளுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கா. அதை க்ளோஸ்அப்பில் காட்டிட்டு அடுத்து நம்ம ஹீரோனை வந்து ஹீல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போ கை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே என்ன வெளிச்சமாக இருக்கா அப்படின்னு கேட்டுருக்கோம். நம்ம இங்கேருந்து போகிறக்கு ஒரு வழி இருக்கும், அவனோட இதை வச்சு பயன்படுத்த அப்படின்னு சொல்லியிருக்கா. அது வழியே வந்துட்டு நாங்கள் யுஎன்சி மலைப்பிரதேசம் வந்துடும் நீங்கள் வந்து சொல்லி நான் குன்னூன் கிளான் சீரோட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கா நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ அப்படியே கூட்டிகிட்டு போயிருக்கும் போது நீ என்னை மட்டும் ரொம்ப நல்லவன் மட்டும் நினச்சிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவா. இல்லை நீங்கள் என்ன எங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டு இருக்கீங்க, அறக்கல்லேருந்து காப்பாற்றுறீங்க, நல்லா வழியை காட்டியிருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லியிருக்கா. அப்போனா என்ன கெட்டவன் நினச்சிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுவேன். இல்லை நான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோனி வந்து அப்படியே நம்ம ஹீரோனி 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே அந்த காட்டு பதைக்கும் வந்து நம்ம ஹீரோனி நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நடந்து போகிற வழியில் வந்து ஒரு நாய் குலைக்கிற சவுண்டு கேட்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோனி வந்து முன்னாடி பார்த்துட்டு இருப்பா. அதாவது அந்த நாயை வந்து குலைச்சிட்டு இருக்கோம், அந்த நாய்க்கு வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அதுதான் இப்போ நம்மளுக்கு காட்டுவா.
அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கு நம்ம உதவுவோமா அப்படின்னு நம்ம ஹீரோட இல்லை வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பா. நம்ம ஹீரோனிக்கு வந்து மனசே இருக்காது, அந்த நாய் அப்படி அடிபட்டு இருக்கேன் நான் அதை போய் உதவி பண்ண போறேன்னு சொல்லியிருக்கேன். அதை நீ வந்து அட்டாக் பண்ண என்ன பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கும். பரவாயில்ல நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து அந்த நாயை வந்து இப்போ காப்பாற்றுறக்காண்டி நம்ம ஹீரோன் வந்து ஜம்ப் பண்ணி அந்த கடையில் ஜம்ப் பண்ணி போய் அந்த நாயை தூக்கிட்டு வருவா. அந்த நாயை தூக்கிட்டு அந்த நாயோட கொஞ்சிக்கிட்டு அந்த கொஞ்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோன் வந்துருவோம். அந்த நாயோட பிளட் வந்து கொடி மேலே வெயினில் பட்டோம். அந்த வெயின் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோன் வந்து அவரோட சுவாடை எடுத்து நம்ம ஹீரோன் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி எல்லாவையும் ஒட்டுக்கா அட்டாக் பண்ணுறோம். நம்ம ஹீரோன் இதோட முடிச்சிட்டோம். நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுவோம். நம்ம ஹீரோ காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து டாச் பண்ணி நம்ம ஹீரோன் வந்து கூட்டிகிட்டு போவாள். இப்போ நம்ம சேஃபாக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோன் வந்து கட்டி பிடிச்சிருப்பா. சேஃபாக இருக்கும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோன் வந்து நம்ம ஹீரோ வந்து விட்டுடுவா. நம்ம ஹீரோன் வந்து நம்ம ஹீரோ வந்து க்ளோஸ் அப்பில் கட்டி பிடிச்சாலும் நம்ம ஹீரோன் வந்து கொஞ்சம் எம்பாரன்ஸில் நம்ம ஹீரோன் வந்து இருந்துக்கிருப்பா. என்னை காப்பாந்து நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லுவா. அதான் நம்ம ஹீரோ பேர் லூவேங் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிருப்பா. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஓகே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து விட்டுருவா. அப்படியே அங்கே நெக்ஸ்ட் கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அந்த ஹீரோன் வந்து நம்ம அந்த நாய்க்குட்டிக்கு வந்து மருந்து போடுவான். அந்த மருந்தை போட்டு அந்த ஹீரோ வந்து அந்த நாயை வந்து குணப்படுத்துவா. அந்த நாயை வந்து குணப்படுத்தணும்னா அந்த நாய் வந்து நம்ம ஹீரோனையே பார்த்துட்டு குலைச்சிக்கிடும். நம்ம ஹீரோனை பார்த்து குலைச்சிருக்கனால நம்ம ஹீரோ வந்து இதை இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது என்ன பண்ணுறதுன்னு சரி தூக்கிட்டு வான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோனி. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோனி வந்து அந்த நாயை வந்து தூக்கிட்டு நான் அவளோட அந்த பயணத்தில் கூட்டிகிட்டு போவோம். நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோட பயணத்தில் கூட்டிகிட்டு போவா. அப்படியே அவங்க கூட்டிகிட்டு போகிறத அப்படியே நம்ம சீனை காட்டிக்கிருப்பாங்க. நம்ம ஹீரோனி வந்து இன்னும் எப்படி தொலை தான் பயணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோட வந்து கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் தொலை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து எடுத்து சொல்லிக்கிறோம். அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் வந்து நம்ம கடவுனரை காட்டிக்கிறோம். அந்த ஒயின் ஷாப் கடவுனரை அங்கே ஒரு சிம்பிள் ஒரு மரத்து பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருந்திருக்கு. அந்த சிம்பிளை வந்து பார்த்துட்டு இந்த சிம்பிள் எங்கே இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லையே, இந்த சிம்பிள் எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கடவுனை வந்து கொஞ்சம் இது பார்த்துட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டுப்பா. இந்த சிம்பிள்லாம் இங்கே இருக்காது, என்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்னு சொல்லி நம்ம கடவுனை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் புலம்பி இருக்கா கடையில் இருந்து. சரி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படி வந்து நம்ம கடவுளை சொல்லிக்கிருப்போம். வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ணி எங்கிட்ட வரும்போது அங்கே வந்து ஒரு குள்ளா போட்ட மனுஷன் வந்து நம்ம கடவுளை வந்து மறைச்சி நின்றுக்கு இருப்பா. அதாவது இந்த மாதிரி பிரச்சனை வரப்போன்னு நம்ம கடவுளுக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த மாதிரி பிரச்சனை அந்த குள்ளா போட்ட மனுஷன் வந்து நம்ம கடவுளை வந்து மறைச்சி நிற்கா. அந்த குள்ளா போட்ட மனுஷன் வந்து நம்ம கடவுளை வந்து சுற்றி போட்டு நம்ம அட்டாக் பண்ணுறக்காண்டி பார்த்துக்கிருப்பா. அட்டாக் பண்ணுறது பார்த்தியா அப்படியே அங்கே அங்கே கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோனை வந்து நடந்து போகிற இடத்த வந்து திரும்பி காட்டிக்கிருக்கா. இது பெருசாக வளர்ந்த பிறகு இது வந்து உன்னை அட்டாக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டோம். இது எவ்வளோ பெருசாக வளர போக அறக்கிறவரை அசுரா வளர்ந்து போயிருக்கும், அது சைஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது இந்த மாதிரி கருப்பு நான் ஓனாங்களாம் உங்களை வந்து பின்தொடர்ந்து வந்துக்கு இருக்கு அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பா. நம்ம நம்ம குடும்ப மனுஷனை வந்து நானா 2ஆம் நிலையில் இருக்கிறேன் கொஞ்சம் பார்த்து பேச அப்படின்னு நம்ம குடும்ப மனுஷனை வந்து சொல்லியிருப்பா. அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இளைய சகோதரி உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு வந்து நம்ம துளுவன் கிழமை வந்து கேட்டுருப்பேன். நம்ம தம்பி வந்து இல்லை தம்பி எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஹீரோனை வந்து நம்ம ஹீரோட இது தம்பிக்கிட்ட சொல்லியிருப்பா. அப்படியே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ தானே இந்த கருப்பு நாயில் பழிவாங்க நானும் உங்களோட உதவி செய்ய வர்றேன், நானும் பழிவாங்க வர்றேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம அவன்கிட்ட வந்து சொல்லிக்கிருப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் நக்கலாக வந்து சிரிச்சுக்கிருப்பா. நக்கலாக வந்து சிரிச்சுக்கிட்டு உன்னால் முடியுமா அப்படின்னு நக்கலாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து திரும்பி கூட்டிகிட்டு போகிறா. திரும்பி அங்கே சீன் கட்டிட்டு திரும்பி நம்ம ஹீரோ வந்து வழிகாட்டிக்கிருப்பா. இங்கே நீங்கள் சொன்ன மலர்கள்லாம் இருக்கா அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹீரோட்ட வந்து கேட்டுக்கிருக்கா. ஆமாம் இங்கே தான் இருக்குது இந்த மலர் தான், இந்த மலர் வந்து ஈரப்பதத்தில் மட்டும்தான் இந்த மலர்லாம் வந்து பூக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து டீட்டெயிலாக வந்து 2 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருக்கா நம்ம ஹீரோ. அப்படியே அந்த ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு குங்குமம் வச்சுட்டு வந்து அந்த பூக்கிட்ட போயிட்டான். அந்த பூக்கிட்ட போயிட்டு அந்த பூவை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தை மெய் மறந்துருக்கான். அப்படியே நம்ம இளைய கூப்பிடும்போது நம்ம இளைய வந்து இந்த நாயை நீங்கள் வச்சுக்கோங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கொடுப்பா. சரி ஓகே நம்ம ஹீரோ வந்து வச்சுப்பா. நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்துக்கும்போது அந்த நாய் வந்து எதையோ பார்த்து முறைச்சி குலைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன முறைச்சி குலைச்சிக்கிட்டே இருக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோ வந்து கூட்டி போய் கருப்பு நாயெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிக்கிருக்கோம். இளையவசவர்கிட்ட வந்து சொல்லிக்கிறப்பா நம்ம ஹீரோ. இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுவோம். இளைய லூஃபங்க வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இளைய சகோதரி வந்து சொல்லியிருப்பார். நம்ம லூஃபங்க சொல்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளைய சகோதரி வந்து சொல்லி நம்ம ஹீரோகிட்ட போவாள். நம்ம ஹீரோட்ட அப்படியே கீழே கிளம்பி போவாள். நம்ம ஹீரோ அப்படியே பார்த்தா அந்த கருப்பு நாயெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறக்காண்டி வந்திருக்கும். நம்ம ஹீரோ எல்லாரையும் அட்டாக் பண்ணுறதுக்காண்டி இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோட அந்த நாயை விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து முன்னாடி போயிட்டு எல்லாத்தையும் அதாவது அவரோட சுவாடை எடுத்துக்க மாட்டேன், சுவாடை இல்லாமல் சும்மா பஞ்ச் பண்ணியே வருவான். இவன் வந்து இன்னொரு சீடை வந்து சுவாடை எடுத்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாள். நம்ம ஹீரோ வந்து பஞ்ச் பண்ணிங்கே கூட்டிகிட்டு போவாள். நம்ம ஹீரோ வந்து ஒரு மரத்தில் ஏறிட்டு நம்ம ஹீரோனியை எடுத்து பிடிச்சி கைத்தை வச்சு இழுத்துக்குருவா. நம்ம ஹீரோனியை அப்படியே கைத்தை வச்சு இழுத்துக்கிட்டு நம்ம ஹீரோனையும் மேலே வந்து உட்காந்துக்குருவா மரத்தில். நம்ம ஹீரோனையும் அப்படியே மரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம குன்னூர்களோட இன்னொரு சீடாக காட்டுவேன். அவன் வந்து கொஞ்சம் அடிபட்டிருப்பான், கொஞ்சம் மிருகத்தோட சண்டை போட்டுக்கு இருப்பான். அதில் வந்து நம்ம குன்னூர்கள் சீடருக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டுரும். அதாவது அவரோட முதுகில் பின்னாடி வந்து அடிபட்டுரும், அதாவது கீறிட்டுரும் முதுகில். அதை நம்ம க்ளோஸர் வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட் வந்து
இதை பார்த்துட்டு அந்த சகோதரி வந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபைட் பண்ணிக்கிறப்பா. அப்போ இன்னொரு பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுவோம். நம்ம ஹீரோ வந்து ஹீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இல்லை வேண்டாம் நம்ம மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிளப்பி போயிடுவா. அந்த குழந்தை சேனல் விட்டுட்டு போயிடுவா. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ உதவிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் உனக்கு கோசம் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நெக்ஸ்ட் அனிமேல சந்திப்போம். பாய் காய்ஸ்.